ஹாய் டியோஸ். இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, மேரேஜ் ஆகிட்டு எங்கேயுமே போகலையா, வீட்டுக்குள்ளேயே இருக்க ரொம்ப போரிங்காக இருக்குது, எங்கேயாவது போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ராமக்கல்மேட்டு தான் கிளம்பிட்டோம். ஊருக்கு பக்கத்தில் இருக்குன்னு தான் பேர், ஆனால் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் 2 பேருமே அங்கே போனதே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு கூகுளில் ரூட்டெல்லாம் போட்டு போனால் எப்பவும் போல் கூகுள் மேப் வந்து சதி பண்ணி விட்டுருச்சு. அங்கே போனால் ஒரு வெட்டார வெளியாக இருக்குது, ஒன்றையுமே காணோம். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்துட்டோம். அங்கே போனால் ஸ்டெப்ஸு 2 பேருக்கும் ஏறவே முடியல, அவ்வளோ ஸ்டெப்ஸு. அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, வெயிலுக்கு கடுக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஏறிட்டோம். அங்கே போய் அந்த ஸ்டாச்சுவை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா ஏறிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு. நாங்கள் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு, நிறையா பேர் வந்திருந்தாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு ஒரு இடத்துல வந்து மாங்காய், அன்னாச்சி பழம் அதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உள்ளேயே போனோம். அங்கே வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க, எப்படின்னா மரம் மாதிரி, அது மேலே ஈகிள் உட்காந்துருக்க மாதிரி ஒரு இதை வச்சுருந்தாங்க. சரி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே நல்லா ஏறுறதுக்கு வசதியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஹைட்டில் அவ்வளோ இதாக நின்று பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோஸு அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிட்டோம். அப்புறம் வந்து கீழே வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்க்கு மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு ஊஞ்சலில் போய் உட்காந்துட்டாங்க. தான் கொஞ்சம் நிழலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு முன்னாடி வந்து ஸ்டாச்சு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸில் எப்படா இறங்குறதுன்னு சொல்லிட்டு அதுலேயே இறங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து இந்த கள்ளி செடி, அந்த ட்ராகன் ஃப்ரூட்லேயே நம்ம ஊர் ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்கள்ல, அது வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்ல வெயில், ஆனால் அந்த வெயில் வந்து தெரியலை, அந்த கிளைமேட்டுக்கு என்னன்னு தெரில, சில்லுன்னு தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தான் ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ரிட்டன் வர்றதுக்கே வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூன் எதுவும் சாப்பிட்லையா, சரின்னு சொல்லிவிட்டு அனிஃபாவுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபாம் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். பிரியாணி டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஆனால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.